வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் டெல்டா வைரஸ் திரிபுடைய நோயாளர்கள் இனம் காணப்படலாம் என எச்சரிக்கை விடுப்பு. நாட்டை முழுமையாக முடக்காது பயண கட்டுப்பாடுகளை கடுமையாக்க ஜனாதிபதி தீர்மானம். அரசாங்கத்தை நம்பி இனி எந்த ஒரு பயனும் இல்லை, அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும், மனோ எம்பி தெரிவிப்பு. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு துரித நடவடிக்கை, டலஸ் அழகப்பெரும தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தான் குறித்து இலங்கையின் நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம், அரசாங்கம் தெரிவிப்பு. பாகிஸ்தானில் சீக்கிய மன்னர் ரஞ்சித் சிங் சிலை தகர்ப்பு, இந்தியா கடும் கண்டனம். நீட் தேர்விற்கு எதிரான சட்ட முடிவு கொண்டுவரப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கோவிட் தொற்றுறுதியானோர் மற்றும் மரண எண்ணிக்கையினை நோக்குகையில் டெல்டா கொரோனா வைரஸ் திரிபுடைய நோயாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் இதனை தெரிவித்துள்ளார். டெல்டா கொரோனா வைரஸ் திரிபுடைய நோயாளர்கள் எவரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை கண்டறியப்படவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 303 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தொற்றுறுதியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் டெல்டா வைரஸ் திரிவு குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2188 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,16,528 அதிகரித்துள்ளது. நாட்டை முழுமையாக முடக்காது பயண கட்டுப்பாடுகளை கடுமையாக்க அமல்படுத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று இரவு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாடு முடக்கப்பட்டால் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த முடியாது என்றும் அன்றாடம் வாழ்க்கை நடத்துபவர்கள் கடுமையான நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்த உடனடியாக தடுப்பூசி போட வேண்டும் என்றும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை முதல் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையிலான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஊரடங்கு உத்தரவை வார இறுதி நாட்களில் முழுமையாக அமல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் நாடு முடக்கப்படும் என்றும் நேற்று தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் உள்ள வர்த்தக சங்கத்தினர் கடைகளை மூடியுள்ளார்கள். கொழும்பு நகரில் உள்ள வர்த்தக சங்கத்தினர்களும் இவ்வாறு கடைகளை மூடி கோவிட் பரவலை தடுக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரசாங்கத்தை நம்பி இனி பயனில்லை, அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கொழும்பு மாவட்ட மக்களிடம் வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கோவிட் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள மரணங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். கோவிட் தாக்கத்தை நியூசிலாந்து, தாய்வான் உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகள் கட்டுப்படுத்தியுள்ளன. இலங்கை ஒரு தீவாக இருந்தும் கோவிட் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. கோவிட்-19 வைரஸ் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் ஆரம்பத்தில் இருந்து குறிப்பிட்டதை அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை. விமான நிலையத்தை திறந்து கோவிட் பரவலை அரசாங்கம் தீவிரமடைய வைத்துள்ளது. பிரதமர் அரசாங்கத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதும் தெரியவில்லை. ஜனாதிபதி பிரதமரை புறக்கணித்து தெரியாத விடயங்களை தெரிந்ததை போன்றே செயற்படுத்துகிறார். இதனால் நாட்டு மக்களே பாதிப்புக்குள்ளாகின்றனர். கொழும்பு நகரில் உள்ள வர்த்தக சங்கத்தினரும் இவ்வாறு தற்காலிகமாக கடைகளை மூடி தங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேசியத்தை பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அதுவே கோவிட் பரவலை தடுக்க வர்த்தக சங்கத்தினர் கடைகளை மூடி சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வை வழங்குவதில் கோவிட் நெருக்கடி நிலைமையால் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் தற்போது உள்ள பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் எவ்வாறு அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு நியாயத்தை வழங்குவது என்பது தொடர்பில் அரசாங்கம் துரித தீர்மானத்தை எடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இன்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அதிபர்
ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழு இதுவரையில் 20 தொழிற்சங்கங்களுடன் 9 பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது. இன்றும் 9 தொழிற்சங்கங்களுடன் பிற்பகல் 2 மணிக்கு முதல் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள விவகாரத்தில் காணப்படுகின்ற முரண்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதில் தகமை அடிப்படையில் பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுகின்றன. கல்வித்துறை சார் சிற்றூழியர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்களை விட அதிக சம்பளம் பெறுகின்றனர். அரசு சேவையில் மிக குறைந்த சம்பளத்தை பெறும் குழுவினராகவே ஆசிரியர்கள் உள்ளனர். எனவே அவர்களுக்கு நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் இது தொடர்பில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கோவிட் நிலைமை காரணமாக இதில் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் தற்போது உள்ள பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் எவ்வாறு அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டிற்கு நியாயத்தை வழங்குவது என்ற விடயத்தில் முழுமையாக நாங்கள் செயற்படுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் மக்களின் தற்போதைய நிலைமை குறித்து கவலையடைகின்றோம். இது தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சினால் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இன்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகப்பெருமை இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாம் சார்க் வலய நட்பு நாடு என்ற ரீதியில் கவலைக்கு இடமான ஒரு விடயமாகவே இதை பார்க்கின்றோம். அமைச்சரவையில் இது தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை. எனினும் இது தொடர்பில் துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சிற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. பாகிஸ்தானின் சீக்கிய மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங் சிலை பயங்கரவாதிகளால் தகர்த்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பிற மத வழிபாட்டு தலங்கள் தாக்கப்படுவதும் பிற மதத்தை சேர்ந்த இளம் பெண்கள் மதமாற்றம் செய்யப்படுவதும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானின் லாகூர் கோட்டை முன்பு குதிரையில் கம்பீரமாக அமர்ந்திருப்பது போல அமைக்கப்பட்டு இருந்த சீக்கிய மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் சிலை நேற்று அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட தௌஹ்ரிக் ஏ லபாயிக் என்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இதை தகர்த்துள்ளனர். அந்த சிலையை அவர்கள் உடைத்து நொறுக்கும் காட்சிகள் வீடியோவாக சமூக வலைதளங்களில் பரவியுள்ளன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலரை கைது செய்துள்ளனர். இந்த சிலை கடந்த 2019ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த சிலை கடந்த ஆண்டு உடைத்து சேதப்படுத்தப்பட்டது. பின்னர் சரி செய்யப்பட்டு ராஜா ரஞ்சித் சிங் சிலை தாக்கப்பட்டதற்கு இந்தியா அப்பொழுதும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி கூறும்போது, பாகிஸ்தானில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருகிறது. அவர்களின் வழிபாட்டு தலங்கள், கலாச்சார சின்னங்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. இது அங்குள்ள சிறுபான்மையினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற வகை செய்யும் சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீட் தேர்வு விவகாரத்தில் A.K. ராஜன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தாக்கல் செய்த அறிக்கை பரிசீலனையில் உள்ளதாக கூறினார். கட்சி பாகுபாடு இன்றி அனைவரும் நீட் தேர்விற்கு எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும் கூறிய மு.க. ஸ்டாலின் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நீட் விலக்கு தொடர்பாக சட்ட முன்வடிவு கொண்டுவரப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இதனையடுத்து கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவர மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.